ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி செய்ய போகிறோன்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற வடகறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கடலப்பருப்பு ஒரு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை ஸ்ட்ரைன் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை, லவங்கு, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிற காரத்துக்கு. நான் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கிறேன் ட்ரையாக, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வடை சுடுற மாதிரி சுட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஷேப்பாக தான் சுடணும்னு இல்லை, நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படி தட்டி போட்டுக்கலாம். இதை பக்கோடா மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம், இல்லை தவால சப்பாத்தி மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி வெந்தோடனே இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே சுட்டு வச்சுக்கலாம். இப்போ பேனில் அதே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரம் மசாலா பார்த்துக்கலாம். பட்டை, லவங்கு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா 2 வெங்காயம், காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகும்போது ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 சேர்த்துருக்குறோம், நல்லா பழமாக இருக்கிறது. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், கலக்கி விட்டுட்டு இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அதுக்கு முன்னே நம்ம இந்த மாதிரி வடை கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் பீஸாக. இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு வடகறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட வடகறியோட நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.